இந்த ஆண்டுடன் அனைத்து வகையான போட்டிகளில் இருந்தும் தோனி ஓய்வு பெறுவார் என்பதனால் தோனி பேட்டிங் செய்வதை எப்படியாவது ஒரு முறை மைதானத்தில் நேரில் கண்டிட வேண்டும் என்பதற்காக ரசிகர்கள் மைதானத்துக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் IPL தொடரில் இம்பாக்ட் வீரர் விதிமுறை இருக்கும் வரை தோனி களமிறங்க வாய்ப்பே இல்லை என்றே தெரிகிறது. இந்த விதிமுறையினால் தோனியின் ரசிகர்கள் மேலும் ஏமாற்றத்தை சந்திக்க காத்திருக்கின்றனர். ஏனெனில் தற்போதைய சென்னை அணியில் ரவீந்திர ஜடேஜாவோடு சேர்ந்து இம்பாக்ட் விதிமுறை மூலம் 7 வீரர்கள் பேட்டிங் செய்ய முடியும். அதன் பின்னர் 8வது வீரராகவே தோனி பேட்டிங் வரிசையில் இருக்கிறார். எனவே 6 வீரர்கள் ஆட்டமிழந்த பின்னால் தான் தோனி களமிறங்குவார் என்று தெரிகிறது. அதனால் பெரும்பாலான போட்டிகளில் தோனி விளையாட வாய்ப்பு இல்லை. ரசிகர்களுக்காக தோனி 8வது இடத்தில் இருந்து தன்னை முன்னேற்றி 5வது இடத்திலோ 6வது இடத்திலோ பேட்டிங் செய்தால் மட்டுமே அவரது பேட்டிங்கை பார்க்க முடியும். ஆனால் தோனி தனது பினிஷர் ரோலில் இருந்து பின்வாங்காமல் இருப்பதால் இந்த சீசனிலும் பெரும்பாலான போட்டிகளில் தோனியின் பேட்டிங்கை பார்க்கவே முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. இதையெல்லாம் மீறி தோனி பேட்டிங் செய்ய களம் இறங்கினால் மொத்த ஸ்டேடியமும் அதிரும் என்பதும் உண்மை.